இயர்ஸ் முன்னாடி ஆப்போசிட் சைட் உட்காந்தேன். பட் இப்போ நான் வந்து அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா மாஸ்டரோடைய பிஸ்னஸ் மேமோடைய கைடன்ஸ் தான். என் ஹஸ்பண்ட் தான் வந்து என்னோட ஃபேமிலியில் வந்து எல்லாத்தையும் நான் வந்து ஒரே ஒரு இது என்னன்னா, நம்ம ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், சினிமாக்கே போகணும்னு வச்சுக்கோங்க. சினிமாக்கு போனால் 3 hours நம்ம ஹாப்பியாக தான் போவோம். அங்கே வந்து எந்த வேலையும் கிடையாது, எல்லாமே சாப்பிடுவோம். அந்த படம் வந்து நம்ம நினச்ச ஹீரோ வந்து திடீர்னு வந்து ரொம்ப கஷ்டப்படுவார். அப்புறம் திடீர்னு சந்தோஷமாக வர அந்த ஹீரோ இறந்து போயிடுவாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது நம்மளோட திங்கிங் எப்படி யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நம்ம எதை பார்த்தாலும் போகணும். நம்ம வந்து எதை பண்ணாலும் நமக்கு வந்து என்னடா இது அப்படிங்கிறோம். நம்ம போகிறது ஹாப்பியாக படத்துக்கு, நம்ம எந்த வேலையும் கிடையாது, நம்ம எதுவும் பண்ணலை, பாப்கார்ன் சாப்பிட்டோம், அழகாக காரில் போனோம். ஆனால் அந்த படத்தை பார்த்து வீட்டுக்கு வரும்போது தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து சண்டை வரும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் வந்து ஏதாவது பிரச்சனை வரும். என்ன அப்படின்னா அதுதான் எனர்ஜி. ஆனால் சினிமாவில் போயிட்டு யூ ஆர் லிங்கிங் வித் தட் மூவர். உங்களுடைய கார்டு வந்து சினிமாவோட லிங்க் ஆகி அங்கே இருக்கிற வைப்ரேஷன்ஸை உங்களுடைய சக்ராஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வரும்போது உங்களால் வந்து நார்மலாக இருக்க முடியாது. அதுக்கு தான் என்ன சொல்றதுன்னா, நம்ம இந்த ப்ராணிக் ஹீலிங் படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வந்த உடனே ஜெவஸ்லிட்டிங் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, வெளியில் வந்த உடனே கால் அலம்பணும், கை அலம்பணும், போட்டு ட்ரெஸ் தூக்கி போடணும், இது பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே நேராக போட்டில் நல்லா சாப்பிட்டு அந்த அப்படியே ட்ரெஸ் எடுத்தோம்னா திருப்பி அதுதான் வரும். இதுதான் வந்து இந்த ப்ராணிக் ஹீலிங் கற்றுன்றது டே டு டே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஆக்சுவலி எல்லாமே பேசிக் அட்வான்ஸ் அண்ட் முடிச்சிருக்கீங்க. பட் இது வரைக்கும் சென்டரில் நான் ரொம்ப யாரையும் பார்க்கறதில்ல. ஐம் வெரி சாரி டு சே திஸ். இங்கே வந்து சென்டருக்கு வந்து நம்மளோட என்ன ஏதுக்கு வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு லெவல் வந்து நம்மளால போக முடியும். ஸோ இப்போ சொன்னாங்க டிரான்ஸ்பிகேஷன் ஆஃப் செக்ஸ் எனர்ஜி அப்படின்னு நான் ஜஸ்ட் ஒரே ஒரு சொல்கிறேன். உங்களுடைய பேசிக் சக்ரா என்ன அப்படின்னு ஸ்கேன் பண்ணுறேன். திஸ் ஸ்கேன் இஸ் பேசிக். ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு 3 வாட்டி சொல்லுவேன். ஐ வில் நாட் டூ இட். என்னால் முடியாது அப்படி வாய் பண்ணி 3 வாட்டி சொல்லுவேன். என்னால் முடியாது சொல்லிட்டு இப்போ ஸ்கேன் பண்ணுங்க. பேசிச்சு என்னால் முடியாது, அந்த வேலையை பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஐம் டெல்லிங் ஃபார் பேசிக் சக்ரா. இது வந்து எல்லாமே இன்னும் சோலார் பிளக்ஸஸோட என்ன வேலை எல்லா வேலையும் தெரியும். ஒரு விஷயம் நீங்கள் சொல்லி நீங்கள் ஜஸ்ட் சொன்னதுக்கே உங்கள் சக்ராஸ் எல்லாம் ஸ்கீல் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் வேலை அந்த வேலை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. என்னால் அந்த வீட்டுக்கு போக முடியாது, என்னால் இந்த வேலை பண்ண முடியாது, என்னால் செய்ய முடியாது நம்ம எவ்வளோ சொல்கிறோம். ஸோ அது வந்து இருக்கிறதுக்கு மேடம் சொன்ன மாதிரி அந்த டிஸ்இன்டிகிரேட் பண்ணி சரி பண்ணினாலே உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் பண்ணாலும் சக்ராஸ் வந்து நல்லா செய்ய வேண்டும். ஸோ இது நீங்கள் டே டு டே ப்ராக்டிஸ் பண்ணணும். சும்மா இங்கே படிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் வந்து டைம்